ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு தக்காளி பழம் அதிகமாக இருக்குது வீட்டில். செடியில் வளர்ந்த தக்காளி இது வச்சு தக்காளி சாம்பார் எப்படி வைப்போன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். வெறும் 100 கிராம் தான். இதை நல்லா கழுவிட்டு வந்துடுவோம். பருப்பை நல்லா கழுவியாச்சு. இப்போ இந்த 5 தக்காளியை நல்லா கழுவி அரிஞ்சு போட்டுருவோம். இதுலேயே இதுக்கு புளி தேவைப்படாது, வெறும் தக்காளி தான் புளிப்பு. பூண்டு பல் ஒரு 5 போட்டிருக்கேன். அடுத்து பெருங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி அவ்வளோத்தையும் போட்டுருவோம். கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுப்போம், 1/2 டீஸ்பூன். ஒரு 6 பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரம் இவ்வளோதான். குக்கரை மூடிடலாம். 3 விசில் விட்டோன்னா ஆஃப் பண்ணிவிடுவோம். சீரகம் போடலைங்க, போட்டுருவோம். இப்போ மூடிடலாம். 3 விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு தேவைப்பட்ட 2 வெங்காயம் அரிஞ்சிக்கினேன். ஒரு 5-6 வரமிளகா, கொஞ்சம் பூண்டு பல், கருவேப்பிலை கொஞ்சம் தாளிச்சிருவோம். பருப்பு வந்துருச்சா பார்ப்போம். பருப்பு வந்துருச்சு. நல்லா கடைஞ்சிடலாம். ஒரு மத்து வச்சு நல்லா நைஸாக கடைஞ்சிடலாம். இதை ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். கடுகும் சீரகமும் போட்டுப்போம். பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, மஞ்சள் மிளகா வதக்கிடுவோம். இந்த சாம்பார் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக தக்காளி அதிகம் போட்டு செய்கிறதுனால டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுவோம். இதிலே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாதி அப்புறம் சாம்பாரில் போட்டுடலாம். நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா சாம்பாருக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்கிங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த பூண்டு ஃப்ளேவரும் வெங்காயம் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பாருக்கு. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். திக்காக இருக்குது. அவ்வளோதான். இது புளியெலாம் தேவையே இல்லை. இந்த தக்காளி புளிப்பு, இந்த பருப்பு, இந்த காஞ்ச மிளகா, பச்சை மிளகா ஃப்ளேவர் எல்லாம் சேர்த்து ஒரு வித்தியாசமான சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் கொதிக்கிட்டோம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. கொத்தமல்லி போட்டு தூவிடலாம். அருமையான தக்காளி சாம்பார் ரெடி. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக டேஸ்ட் அமக்கலமாக இருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.